Hello students, in the video la history second lesson the world between the two world wars la part 1 la நம்ம economic depression பார்த்தோம், part 2 la fascism in Italy பார்த்தோம் and part 3 இந்த வீடியோல fascism in Germany பத்தி நம்ம டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். Germany in post war, அதாவது Germany after the first world war எப்படி இருந்தது அப்படிங்கறத பார்க்க போறோம். From 1918 to 1933, Germany was a republic. So 1918, அதாவது World War முடிஞ்சதுலேருந்து 1933 வரைக்கும் Germany was a republican country. The factors which led to the eventual triumph of fascism in Germany were many. பட் ரிபப்ளிக்கனா இருந்த ஒரு கண்ட்ரி வந்து எப்படி வந்து டிக்டேட்டர்ஷிப் கீழே வந்தது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஃபாசிசம் இன் ஜெர்மனி. ஸோ இந்த ஃபாசிசம் இன் ஜெர்மனி அதோட விக்டரிக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ அந்த காரணங்கள் எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி இப்போ ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். Between 1871 and 1914, Germany had risen to dizzy heights of economic, political and cultural accomplishment. So 1871, அதாவது German unification of Germany took place in 1871 இல்லையா? ஸோ அது யூனிஃபிகேஷன் ஆண்ட அந்த இயர் 1871லேருந்து 1914, அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் தொடங்குற அந்த கேப் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மனியோட வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னா இன் ஆல் த ஃபீல்டு எக்கானமி, பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சுரல் எல்லா ஃபீல்டுலையுமே இட் வாஸ் அட் த கிரேட் ஹைட். Germany's universities, its science, philosophy and music were known all over the world. So ஜெர்மனியோட யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், அதோட அறிவியல் சயின்ஸ் கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், ஃபிலாசபி தத்துவங்களாக இருக்கட்டும், மியூசிக் இசையாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நோன் டு ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ ஜெர்மனியோட யூனிவர்சிட்டி இஸ் வெரி ஃபேமஸ். அதோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஸ்டார்டட் டு ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ இந்த மாதிரி ஜெர்மனியோட பாப்புலாரிட்டி உலகம் முழுவதும் பரவி இருந்த ஒரு காலகட்டம் தான் 1871 to 1914. Germany had surpassed even Britain and US in several fields of industrial production. ஸோ சில நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மனியோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அமெரிக்காவிடையும் பிரிட்டனை விடையும் மிக சிறந்து விளங்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ Germany was a great nation, இல்லையா, before the outbreak of the First World War. So Germany had surpassed even Britain and US in several fields of industrial production. ஸோ நிறைய இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனில் வந்து பிரிட்டனையும் யூஎஸையும் ஓவர்டேக் பண்ணிட்டு போகிற அளவுக்கு இது வந்து ரொம்ப திறமையான ஒரு நாடாக இருந்தது. Germany's defeat and humiliation at the end of the World War I caused a deep shock to the German people. So after the Treaty of Versailles என்னாச்சு அப்படின்னா it has been humiliated இல்லையா? ஸோ ஜெர்மனியை ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணிட்டாங்க ஆலிஸ். ஸோ ஜெர்மன்ஸ் டிஃபீட் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் தோற்று போனது, அப்புறம் அட் த எண்ட் ஆஃப் த வார் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸில் அவங்க வந்து அவமானப்பட்டது, இது எல்லாமே ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது ஜெர்மன் பீப்புளுக்கு. த கிரேட் depression further deepened their frustration and prompted them to turn against the Republican government. So added fire to the fuel அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த கிரேட் டிப்ரெஷன் ஏற்கனவே மக்கள்லாம் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்காங்க. ஸோ ஆடட் டு த காஸ் என்ன ஆகுது? ஸோ கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் ஃபர்தர் டீப்பன் தேர் ஃப்ரஸ்ட்ரேஷன், அவங்களோட இயலாமையை ஏமாற்றத்தை இன்னும் அதிகமாக்குது. அண்ட் இட் ப்ராம்ப்டட் தெம் டு டர்ன் அகெயின்ஸ்ட் ரிபப்ளிகன் கவர்மெண்ட். ஸோ இந்த ஒரு நிகழ்வு என்ன ஆகுது? ரிபப்ளிகன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக மக்களை தூண்ட வைக்குது, அதாவது எங்களுக்கு இந்த அரசு வேண்டாம் அப்படின்னு சொல்ல வைக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் யூ மே கெட் திஸ் இன் 2 mark question also. ஸோ why the people of Germany they turn against the republican form of a government? So ஒன்று வந்து they have been humiliated and at the Paris Peace Conference and at the time of signing the Treaty of Versailles
they have been humiliated. And second reason is the great economic depression. So இந்த ரெண்டு ரீசனும் நீங்க எழுதணும். இது புக் உள்ளேந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டினா உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் நம்ம பார்க்க போகிறது எவல்யூஷன் ஆஃப் ஜெர்மன் ஃபாசிசம். அதாவது ஜெர்மனியில் ஃபாசிசம் எவ்வாறு உருவானது, தோன்றியது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ த ஆரிஜின் ஆஃப் ஜெர்மன் ஃபாசிசம் goes back to 1919 when a group of 7 men met in Munich and founded the National Socialist German Workers' Party, abbreviated as Nazi Party. So First World War முடிஞ்ச உடனே a group of 7 men they met at Munich. முனிச்ன்றது ஜெர்மனியில் இருக்கிற ஒரு இடத்தோட பேரு. அந்த இடத்துல மீட் பண்ணி அவங்க ஒரு புதுசா ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. அந்த கட்சி பேரு தான் நாசி பார்ட்டி. இதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா நேஷனல் சோஷியலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி. அதுல அந்த 7 பேர்ல ஒன் ஆஃப் தெம் வாஸ் அடால்ஃப் ஹிட்லர். ஹிட்லர் அப்படின்ட்டு பேர் அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவரோட முழு நேம் அடால்ஃப் ஹிட்லர். During World War I, he served in the Bavarian army. So World War I நடக்கும்போது he worked as a soldier in the Bavarian army. அதாவது ஜெர்மனியில் பவேரியன் ஆர்மியில் அவர் வந்து, பவேரியான்றது ஒரு இடத்தோட பேர், அங்கே இருக்கிற ஒரு ஆர்மியில் அவர் சோல்ஜராக சர்வ் பண்ணார் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் போது. A gifted speaker, he could wipe up the passion of the audience. ஸோ இவர் என்ன ஒரு சிறந்த பேச்சாளர் சொல்லலாம். எப்படி அப்படின்னா he can easily sway the emotions of the people. அதாவது ஒரு கூட்டத்தில் அவர் பேசுகிறாரு அப்படின்னா மக்களை கவர்ற மாதிரி பேசுவார். ஸோ அந்த அளவுக்கு மிக சிறந்த பேச்சாளர். In 1923, Hitler attempted to capture power in Bavaria. ஸோ 1923ல என்னாச்சு, ஓகே நம்ம ஆட்சியை பிடிக்கலாமே அப்படின்ட்டு பவேரியாவில் he made an attempt to capture the power. பொலிட்டிக்கல் பவரை கேப்சர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணாரு. பட் இட் வாஸ் கிரேட் ஃபெயிலியர் ஃபார் ஹிம். ஸோ அகெயின் என்ன பண்ணாரு, his launch of the national revolution on the outstrike of Munich landed him in prison. ஸோ அடுத்த அட்டெம்ப்ட் அவர் என்ன பண்ணாரு, ஒரு தேசிய புரட்சியை உருவாக்கலாம் அப்படின்ட்டு. இட் வாஸ் அ அன்பிளான்டு நேஷனல் ரெவல்யூஷன். எந்த ஒரு திட்டமிடாம உடனே பண்ண ஒரு நேஷனல் ரெவல்யூஷன் என்னாச்சு அப்படின்னா இது வந்து இந்த வாட்டி வந்து முனிச்சில் பண்ணார். ஸோ லேண்டட் ஹிம் இன் பிரிசன். ஸோ உடனே என்ன பண்ணாங்க, அவரை கைது செய்து ஜெயிலில் போட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவேரியாவில் ஹி மேட் அன் அட்டெம்ப்ட் இன் 1923 பட் இட் வாஸ் அ ஃபெயிலியர். ஸோ செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு தேசிய புரட்சி நேஷனல் ரெவல்யூஷனை கொண்டு வரலாம். அஃப்கோர்ஸ் இட் வாஸ் அன்பிளான்ட். எந்த ஒரு திட்டம் போடாமல் திடீர்னு அவர் அந்த புரட்சியை பண்ணதுனால அவரை கைது செய்து என்ன பண்ணாங்க, சிறையில் வச்சுட்டாங்க. ஸோ outstrikes of Munich landed him in prison. During his time in prison, wrote Mein Kampf, My Struggle, an autobiographical book containing his political ideas. ஸோ பக்கத்தில் இருக்கிறது தான் அவரோட புக் பேர், மெயின் கேம்ப் மை ஸ்ட்ரகிள், அதாவது எனது போராட்டம் அப்படின்ற ஒரு புக்கை வந்து அவரே எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் புக். ஆட்டோபயோகிராஃபின்னு என்ன, சுயசரிதை, அவரை பற்றி அவரே எழுதியிருக்கிற ஒரு புக்கு. ஸோ எதுக்காக அவர் ஜெயிலில் இருந்தார் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த முனிச் when he organized a national revolution, he was captured, he tried to capture the power, right? So he was arrested and imprisoned for the term of 5 years. 5 வருஷம் என்ன பண்ணாங்க, ஜெயிலில் போட்டாங்க. அந்த ஜெயிலில் இருந்த நேரத்தை வீணாக்காமல் என்ன பண்ணாரு, ஒரு புக்கு எழுதினாரு. அந்த புக்கு பேர் தான் மெயின் கேம்ப் மை ஸ்ட்ரகிள், அதாவது எனது போராட்டம் அப்படின்ற தலைப்பில் ஒரு ஆட்டோபயோகிராஃபி, சுயசரிதையை அவர் எழுதியிருக்கார். அண்ட் அதில் வந்து என்ன கொடுத்துருக்காருன்னு நிறைய பொலிட்டிக்கல் ஐடியாஸை நிறையா அவர் கொடுத்துருந்தார். In the presidential election of 1932, the Communist Party polled about 60 lakhs vote. So now imagine, so presidential, when he tried to capture the power in 1923, பவேரியாவில் அரெஸ்ட் ஆயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் முனிச்சில் ட்ரை பண்ணார், அரெஸ்ட் ஆயிட்டார். பட் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் நடக்குது 1932ல். இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி போல்ட் அபவுட் 60,000 ஓட்ஸ். ஸோ கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எவ்வளோ ஓட் கிடச்சிது, 60
60 lakhs votes கிடைச்சது. Alarmed capitalists and property owners tilted towards supporting fascism. Hitler exploited this opportunity to usurp powers. So now இவருக்கு வந்து ஒரு 60,000 people ஆதரவா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே கேபிட்டலிஸ்டும் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ், சொத்து உரிமையாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, பெரிய பெரிய முதலாளி எல்லாம், ஆஹா நம்ம யாரை பகைச்சிக்க கூடாது இனிமேல்ட்டு, ஃபேசிசம் ஹிட்லரை பகைச்சிக்க கூடாது அப்படின்ட்டு தே ஆல், அதாவது கேபிட்டலிஸ்டும் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸும் தே tilted towards supporting fascism Hitler. ஸோ ஹிட்லரை சப்போர்ட் பண்ண, ஆதரவளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு வாய்ப்பை ஹிட்லர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி தான் பவரை கேப்சர் பண்றார். ரைட்? ஸோ தட் இஸ் ஹவ் ஹி மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு கேப்சர் த பவர். ஸோ அவர் எப்படி பவரை கேப்சர் பண்றான்றதை நம்ம பார்க்கலாம். So the Republican government fell as the communists refused to collaborate with the Social Democrats. So இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது very important topic, that is Nazi state of Hitler. எப்படி வந்து அவர் வந்து ஜெர்மனியை ஒரு நாசி ஸ்டேட்டாக மாற்றினார் அப்படின்ட்டு. ஸோ இந்த எலெக்ஷனில் என்னாச்சு, ரிப்பப்ளிகன் கவர்மெண்ட் ஃபெல், தோத்து போச்சு. ஸோ ஏதாவது ஒரு கோயிலிஷன் கவர்மெண்ட் தான் ஃபார்ம் ஆகணும். ஸோ நவ் த கம்யூனிஸ்ட், அதாவது இந்த நாசி பார்ட்டி இருக்கு இல்லையா, they refused to collaborate with the Social Democrats. So the communists, they refused to collaborate with the Social Democratic Party. அப்போ என்ன ஆகும், ஏதாவது ஒரு பார்ட்டியை தான் வந்து மக்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். So thereupon the industrialists, bankers and junkers prevailed upon President von Hindenburg to designate Hitler as chancellor in 1933. So பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பேங்கர்ஸ், அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜங்கர்ஸ் எல்லாரும், ஓகே நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஹிட்லரை வந்து பிரசிடென்ட் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணலாம், ஏன்னா ஹிட்லர் நம்ம சொல்கிறத கேட்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து பிரசிடென்ட் வான் ஹிண்டன்பர்க் கிட்ட போயிட்டு ஹிட்லரை வந்து சான்சலர் ஆஃப் ஜெர்மனியா அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பேர் வந்து சொன்னதுனால Von Hindenburg, President of Germany at that time in 1933, appointed Hitler as the Chancellor. Chancellor na Prime Minister னு அர்த்தம். So Prime Minister of Germany 1933ல ஹிட்லர் Prime Minister of Germany, அதாவது Chancellor ஆயிட்டார். Nazi state of Hitler, known as Third Reich, brought to an end to the parliamentary democracy. ஆனா அதுக்கப்புறம் அவர் வந்த உடனே 1933ல சான்சலர் ஆனார். 1934ல வான் ஹிண்டன்பர்க் பிரசிடென்ட் டைட். ஸோ அவர் இறந்து போன உடனே அந்த பிரசிடென்ட் போஸ்டையே எடுத்துட்டார். அண்ட் ஹி டிக்ளேர்ட் ஹிம்செல்ஃப் அஸ் தேர்ட் ரிக். தேர்ட் ரிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு டெமோக்ரஸி மாதிரி, இனிமேல்ட்டு நான் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி. ஸோ த நாசி ஸ்டேட் ஆஃப் ஹிட்லர், நோன் அஸ் தேர்ட் ரிக், brought to an end to the parliamentary democracy. So இதுவரைக்கும் இருந்த parliamentary democracy-ய ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டாரு. And he abolished everything and he became the real dictator of Germany. So 1933ல chancellor ஆகிறாரு. Von Hindenburg died in 1934. After the death of Von Hindenburg, okay, he declared himself as a dictator of Germany. Hitler replaced the flag of Weimar Republic by the swastika banners of National Socialism. So the Weimar Republic ன்னு இருக்கிற ஒரு ஃப்ளாகை என்ன பண்ணார், எடுத்துட்டு ஸ்வஸ்திகான்றது இதுதான், இந்த படத்தில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃப்ளாகை என்ன பண்ணார், அறிமுகப்படுத்தி இனிமேல்ட்டு நாட்டோட ஃப்ளாக் இதுதான் அப்படின்ட்டு ஸ்வஸ்திகா பேனர்ஸ், இதுதான் நேஷனல் சோஷியலிஸ்ட் ஃப்ளாக் அப்படின்றத அறிமுகப்படுத்தினார். தென் ஜெர்மனி வாஸ் கன்வெர்டட் இன்டு ஹைலி சென்ட்ரலைஸ்டு ஸ்டேட். அதாவது ஜெர்மனியை முழுக்க முழுக்க ஒரு சென்ட்ரலைஸ்டு ஸ்டேட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டார். ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எக்ஸப்ட் நாசி பார்ட்டி வேர் டிக்ளேர்ட் இல்லீகல். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் என்ன பண்ணுறாரு, இல்லீகல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு, எக்ஸப்ட் நாசி பார்ட்டி. ஸோ அவரோட கட்சியான நாசி பார்ட்டியை தவிர்த்த மீதி எல்லாமே சட்டத்துக்கு புறம்பானவை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணிட்டார்.
The army of brown-shirted and jack-booted stormtroopers was expanded. ஸோ எந்த ஆர்மியை அவர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணார் அப்படின்னா ப்ரௌன் ஷர்ட்டட். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ப்ரௌன் கலர் யூனிஃபார்ம் போட்டிருந்த அந்த ட்ரூப்பை அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணார். அவங்க எப்படி அந்த ஷூவை போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஜாக் பூட்டட் ஸ்ட்ராம் ட்ரூப்பர்ஸ். அவங்களோட ஜாக் பூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முழங்கால் வரைக்கும் அந்த ஷூ இருக்கும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. அவங்களோட ஷூ பார்த்தீங்க அப்படின்னா முழங்கால் வரைக்கும், காலோட முட்டிக்கு கீழ்ப்பகுதி வரைக்கும் என்ன இருக்கும், அவங்களோட பூட் இருக்கும், ஷூ இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு புயல் படையை அவர் என்ன பண்ணார், எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். நிறைய பேர் அதில் ரெக்ரூட் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணார். அண்ட் ஹிட்லர் யூத் வாஸ் கிரியேட்டட். அதாவது ஹிட்லர் இளைஞர் அணின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஒன்று கிரியேட் பண்ணார். அப்புறம் லேபர் ஃப்ரண்ட் வாஸ் செட்டப். அதாவது மிகப்பெரிய தொழில் சங்கங்களை என்ன பண்ணார், அதாவது தொழிலாளர் அமைப்புகளை தொடங்கினார். ஆனால் ஆல் ட்ரேட் யூனியன்ஸ் வேர் அபாலிஷ்ட் அண்ட் தேர் லீடர்ஸ் வேர் அரெஸ்டட். தொழில் சங்கங்கள் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, எல்லா தொழில் சங்கங்களையும் அழிச்சிட்டாரு. தொழிலாளர்கள் அமைப்பு மட்டும் இருக்கலாம், லேபர் ஃப்ரண்ட் இருக்கலாம், ரைட். ஸோ ஆனால் தொழிலாளர் யூனியன், அதாவது ட்ரேட் யூனியன், தொழில் சங்கங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அபாலிஷ் பண்ணிட்டாரு. அண்ட் தேர் லீடர்ஸ் ஆல்சோ அரெஸ்டட். அண்ட் ஸ்ட்ரைக்ஸ் வேர் மேட் இல்லீகல், வேஜஸ் வேர் ஃபிக்ஸ்டு பை த கவர்மெண்ட். எல்லா ஸ்ட்ரைக்ஸையும் இல்லீகல், சட்டத்துக்கு புறம்பானவை அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணிட்டாரு. யாரும் இனிமேல்ட்டு என்ன பண்ணக்கூடாது, வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடாது, ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் வேஜஸ் வேர் ஃபிக்ஸ்டு பை த கவர்மெண்ட். ஸோ இனிமேல்ட்டு தொழிலாளர்களுக்கு கூலி இருக்கு இல்லையா, அதை வந்து கவர்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்றதையும் டிக்ளேர் பண்ணார். Total state control was extended over the press, theatre, the cinema, radio and over education. So மொத்த ஸ்டேட்டுக்கும் ஒரு தடை விதிச்சார்னு கூட சொல்லலாம். அதாவது ப்ரெஸ், அதாவது பத்திரிகைலாம் இருக்கு இல்லையா, தியேட்டர், சினிமா, திரையரங்குகள், ரேடியோ, ஈவன் எஜுகேஷன், கல்வி கூட அவரை பற்றி யாருமே எதிராக எதுலேயும் எழுதக்கூடாது. ஸோ த டோட்டல் ஸ்டேட் கண்ட்ரோல் வாஸ் எக்ஸ்டெண்டட். இவங்க எல்லாத்துலேயுமே அரசினோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். ஸோ ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், தியேட்டராக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், ரேடியோவாக இருக்கட்டும், எஜுகேஷன், இந்த எல்லாத்தையும் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் அவர் கொண்டு வந்துட்டார். அதாவது அவரோட நேரடி பார்வையில் கொண்டு வந்துட்டார். Nazi party's propaganda was led by Joseph Goebbels, who manipulated the public opinion through planned propaganda. So நாசி பார்ட்டியோட ப்ராபகெண்டா அப்படின்றது யாருன்னா பரப்புரைகள். அதை சொல்லுவாங்க இல்லையா, நாசி பார்ட்டியை பற்றி பெருமையாக பேசுவாங்க இல்லையா. ஸோ அதை வந்து பரப்புரையாளராக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜோசப் கோயபெல்ஸ் அப்படின்றவர் தான். இது அடிக்கடி ஒரு ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஸோ who was Nazi party's propaganda was led by அப்படின்னு கேட்கலாம். who was propaganda personnel கேட்கலாம். ஸோ ஜோசப் கோயபெல் அப்படின்ற ஒருத்தர் தான். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மக்கள் ஒப்பீனியனை, அதாவது மக்களோட கருத்துக்களை நாசி பார்ட்டிக்கு ஆதரவாக மாற்றி ப்ராபகெண்டா பண்ணார். ஸோ he was the one who manipulated all the public opinion through the planned propaganda. ஸோ மக்களோட கருத்துக்களை அவங்களுக்கு சாதகமாக எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டார். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜெஸ்டப்போ. இந்த ஜெஸ்டப்போ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கெஸ்டப்போ ஆர் சீக்ரெட் ஸ்டேட் போலீஸ் வாஸ் ஃபார்ம்ட் அண்ட் ரன் பை ஹிம்லர். ஸோ இதுவும் உங்களுக்கு அடிக்கடி ஒன் வேர்டில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. கெஸ்டப்போ அப்படிங்கிறது என்னன்னா ஹிட்லர் வச்சிருக்கிற ஒரு சீக்ரெட் ஃபோர்ஸ் இங்கே இருக்கிறது தான், ஸ்டேட் சீக்ரெட் போலீஸ் அவங்கெல்லாம். இதை யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா இட் வாஸ் ரன் பை ஹிம்மர். ஸோ இந்த கெஸ்டப்போ கொடுக்குற தகவலின் அடிப்படையில் தான் கவர்மெண்ட் இயங்கும். ஸோ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அது மக்களோட மக்களாக என்ன பண்ணுவாங்க, இது வந்து ரகசிய போலீஸ் மாதிரி. இந்த கெஸ்டப்போ அப்படின்ற ஒரு ரகசிய போலீஸ் படையை வந்து ஹிட்லர் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார். அது யாரோட தலைமையில் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிம்மர் அப்படின்ற ஒருத்தர் தலைமையில் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ தட் மக்களோட மக்களாக அவங்க இருப்பாங்க, நாட்டில் என்ன நடக்குதுன்றதை சொல்லுவாங்க, அண்டு நிறைய நாடுகளில் அவங்க இருப்பாங்க, அங்கேருந்து தகவல்களை கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இந்த கெஸ்டப்போட வேலை.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நாசி பாலிசி டுவர்ட்ஸ் த ஜூஸ். யூதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜூஸ். அவங்கள கண்டாலே ஹிட்லருக்கும் பிடிக்காது, நாசி பீப்புளுக்கும் பிடிக்காது. ஸோ இந்த ஜூஸ்க்கு எதிராக அவங்க எடுத்த நடவடிக்கைகள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். Along with the repressive measures, Hitler's government followed a policy of repressing the Jewish people. ஸோ ஏற்கனவே வந்து பயங்கரமான ஒரு அடக்குமுறை ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு ஜெர்மனியில் இல்லையா. ஸோ இதையெல்லாம் தாண்டி ஹிட்லர் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜூஸ் மொத்தமாக அடக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஜூயிஸ் பீப்புளை வந்து மொத்தமாக கொல்லணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. The Jews were removed from government positions, excluded from the universities and deprived of citizenship. ஸோ என்னெல்லாம் பண்ணுறாங்க, முதல்ல ஜூஸ் பீப்புள் யாரெல்லாம் ஜெர்மனியில் கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்களோ அவங்களையெல்லாம் வேலையிலேருந்து எடுக்கிறாங்க. யூனிவர்சிட்டியில் யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் யூனிவர்சிட்டியிலேருந்து துரத்தி விடுறாங்க. அண்ட் அவங்களுக்கு கொடுத்துருந்த சிட்டிசன்ஷிப் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறாங்க. ஜூயிஸ் பிஸ்னஸ் வேர் க்ளோஸ் டவுன். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க ஜூயிஸ் பீப்புளோட பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. அண்ட் தேர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வேர் அட்டாக்ட். எங்கெல்லாம் ஜூயிஸோட பகுதிகள் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் இல்லையா. ஸோ கீழே இருக்கிற ஃபோட்டோ பார்த்தோன்னா ஒரு பயந்து இருந்த ஜூயிஸ் மக்கள், அதாவது ஹிட்லருக்கு பயந்து ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃப் தான் இது. So after the outbreak of World War II in 1939, அதாவது World War II வந்து 1939ல தொடங்கிடுச்சு இல்லையா. The concentration camps, barracks surrounded by electrified fences and watchtowers were built where Jews were interred and used as forced labor. ஸோ எவ்வளோ ஒரு டார்ச்சர் பண்ணுறாங்க ஜூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, செகண்ட் வேர்ல்டு வார் தொடங்கினதுக்கு அப்புறம் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ், பேரக்ஸ் சரவுண்டட் பை எலக்ட்ரிஃபைட் ஃபென்சஸ், அதாவது முகாம்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த முகாம்களில் யூதர்களை தங்க வச்சுட்டு, அதாவது ஜூஸை வந்து ஸ்டே பண்ண வச்சுட்டு, அதை சுற்றி என்ன பண்ணுறாங்க, அவங்க தப்பிக்க முடியாத மாதிரி ஒரு எலக்ட்ரிஃபைட் ஃபென்சஸ், அதாவது ஒரு மின்சார வேலி மாதிரி போடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக வாட்ச் டவர்ஸ் இருக்குது. ஸோ கண்காணிப்பு கோபுரங்கள் பெருசாக இருக்கும். அது மேலே வந்து எப்பயும் என்ன பண்ணுவோம், லைட்டு போய்கிட்டே இருக்கும். அண்ட் அங்கே ஆளுங்க நின்றுட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, யாராவது தப்பிச்சு போகிறாங்களா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் செஞ்சு அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்புக்குள்ளே, பேரக்ஸ்குள்ளே அடைச்சிட்டாங்க. அடைச்சது மட்டும் இல்லை, அவங்கள வந்து அதாவது உயிர் வாழ எவ்வளோ உணவு தேவையோ அதை விட கம்மியாக கொடுக்குறாங்க அவங்களுக்கு சாப்பாடு. அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, கட்டாய வேலை செய்யணும் அப்படின்றத கம்பல் பண்ணுறாங்க. ஸோ சாப்பாடு இல்லாமல், நல்ல ரெஸ்ட் இல்லாமல் அவங்களால என்ன பண்ண முடியல, வேலை செய்ய முடியல. ஆனாலும் அவங்க ஃபோர்ஸ், அதாவது தேவர் யூஸ்ட் ஆஸ் அ ஃபோர்ஸ்ட் லேபர். ஸோ அந்த அளவுக்கு நாசி பார்ட்டி என்ன பண்ணுறாங்க, ஜூஸை டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ லேட்டர் தே டர்ன்ட் இன்டு extermination camps where industrial means of murder such as gas chambers were used to kill them in what the Nazi termed the final solution. ஸோ எவ்வளோ கொடுமை பாருங்க, அந்த ஜூஸை வந்து எப்படி சாகடிக்கிறாங்க அப்படின்னா, ஃபைனல் டெர்மினேஷன் கேம்ப்பு கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேற ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க. அங்கே என்ன அப்படின்னா, அவங்கள கூண்டோடு அழிக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அதுவும் எப்படி அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் மீன்ஸ், அதாவது இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற ஒரு விஷவாயு கேஸ் சேம்பர்ஸ்குள்ளே, அந்த விஷவாயு இருக்கிற சேம்பர்ஸ்குள்ளே அவங்கள அடைச்சிட்டு அவங்கள என்ன பண்ணுறாங்க, கூட்டம் கூட்டமாக கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து நாசி பார்ட்டி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நாசி பீப்புள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, த ஃபைனல் சொல்யூஷன், அதாவது இறுதி தீர்வு, இதுதான் ஃபைனல் சொல்யூஷன், இறுதி தீர்வு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு நிகழ்வை. ஸோ எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் இல்லையா. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஜூஸோட இது, அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஷட்டர் போட்டு அங்கே காவலுக்கு ஒரு ஆள் வச்சுருக்காங்க பாருங்க. எல்லா ஜூஸோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையும் இவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க.
ஸோ டிஃபையான்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி ஆஃப் வர்சைலஸ், அதாவது இந்த ட்ரீட்டி ஆஃப் வர்சைலஸ் இல்லையா, அதை வந்து ஹிட்லர் ஸ்டார்டட் டு அப்போஸ், இதை வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறார். அதை எப்படி எதிர்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். In August 1934, Hindenburg died and Hitler, apart from being chancellor, became both president and commander-in-chief of the armed forces. So, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 1933ல after the industrialist and the property owners recommend him to be a chancellor of Germany, யார்கிட்ட போய் சொன்னாங்க? வான் ஹிண்டன்பர்க் கிட்ட போய் சொன்னாங்க இல்லையா. So 1933, so he declared, he was appointed by von Hindenburg as the chancellor, that is prime minister of Germany. But in August 1934, என்னாச்சு அப்படின்னா, Hindenburg died. So Hitler, apart from being chancellor, திருப்பியும் அந்த பிரசிடென்ட்கான எலெக்ஷனே அவர் கண்டக்ட் பண்ணல. So he declared himself as chancellor as well as the president and also the commander-in-chief of the armed forces. ஸோ தன்னை என்னவா பிரகடனம் செஞ்சிட்டாரு? ஆல்ரெடி அவர் சான்சலர் அப்படின்ற ஒரு போஸ்டில் இருக்காரு. ஆஃப்டர் த டெத் ஆஃப் பிரசிடென்ட் ஹிண்டன்பர்க் இன் 1934 ஆகஸ்ட், he declared himself as president as well as commander-in-chief of armed forces. ஸோ பிரசிடென்ட்டாகவும் முப்படைகளின் தளபதியாகவும் தன்னை என்ன பண்ணாரு? டிக்ளேர் பண்ணிட்டார். Hitler's foreign policy aimed at restoring the armed strength of Germany and annulling provisions of Versailles Treaty. ஸோ ஹிட்லரோட ஃபாரின் பாலிசி எதை நோக்கமாக கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா, he wanted to restore the armed strength of Germany. பழைய மாதிரி ஜெர்மனி வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆர்மியை கொண்டு இருக்கணும். ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸஸை ஜெர்மனிக்கு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக இருந்தார். ரெண்டாவது, annulling the provisions of Versailles Treaty, அதாவது அந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் எதிர்க்கணும், மீறணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தார். டிஃபையான்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ்னு, அந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் மீறணும், நம்ம அந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ்க்கு அடிபணிந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தார் ஹிட்லர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன், fascism in Italy and Nazism in Germany பார்த்தோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்டி கலோனியல் மூமெண்ட்ஸ் அண்ட் டீகாலனைசேஷன் ப்ராசஸ் இன் ஏஷியா, அந்த டாப்பிக்கோட உங்களை மீண்டும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.